இன்றைய வசனம் தியானத்தின் தலைப்பு சமாதானம் சமாதானம். ஏசாயா 26 அதிகாரம் 3 வசனம். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்து கொள்வீர். இந்த வசனத்திலே ஆண்டவர் நமக்கு தருகின்ற ஆசீர்வாதம்தான் பூரண சமாதானம். இந்த வசனம் எழுதப்பட்ட மூல பாஷையாகிய எபிரேய பாஷையிலே பூரணம் என்பதற்கு ஷாலோம் என்ற வார்த்தை உபயோகிக்கப்பட்டுள்ளது. சமாதானம் என்ற வார்த்தைக்கும் ஷாலோம் என்ற வார்த்தை உபயோகிக்கப்பட்டுள்ளது. பூரண சமாதானம் என்பதற்கு சமாதானம் சமாதானம் என்று இரட்டிப்பான சமாதானத்தை பற்றி கூறப்பட்டுள்ளது. இந்த பூரண சமாதானத்தை பெற்றுக்கொள்வதற்கு நாம் செய்ய வேண்டிய 2 காரியங்களை இந்த வசனத்திலே இவ்வாறு நாம் வாசிக்கிறோம். முதலாவதாக, ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொண்ட மனம், சிந்தை, நினைவு நம்மிலே இருக்க வேண்டும். அதாவது நம்முடைய மனம் தேவனிலே நிலைத்திருக்க வேண்டும். இரண்டாவதாக, ஆண்டவரையே முழுவதுமாக நம்பி இருக்க வேண்டும். நம்முடைய மனம், நம்முடைய சிந்தை நம் பிரச்சனைகளின் மேலேயே தங்கி இருக்கும் போது நாம் கவலைப்பட்டு கொண்டே இருப்பதால் நம்முடைய உள்ளத்திலே இளைப்பாறுதல் இல்லாமல் தவித்து கொண்டிருப்போம். நம்முடைய மனம் நம்முடைய பிரச்சனையை போக்கி பூரண சமாதானத்தை தருகிற ஆண்டவர் மேல் தங்கி இருக்கும் போது நம்முடைய இருதயத்தில் ஆழ்ந்த அமைதி, பூரண சமாதானத்தை நாம் பார்க்க முடியும். கவலைகள் நிறைந்த உலகத்திலே, சமாதானமற்ற உலகத்திலே தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்மை வேதனைப்படுத்துகின்ற காரியங்களை நம்மை விசாரிக்கிற நம் அன்பின் ஆண்டவர் மேல் வைத்து விடுவோம். லூக்கா 8 அதிகாரத்தில் 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஸ்திரீயை பற்றி நாம் வாசிக்கிறோம். தன்னுடைய ஆஸ்திகளையெல்லாம் வைத்தியர்களுக்கு செலவழித்தும் ஒருவராகிலும் சொஸ்தமாக்கப்படாமல் அந்த ஸ்திரீ இருந்தாள். அந்த பெரும்பாடு நிமித்தம் சமுதாயத்திலும் புறக்கணிக்கப்பட்ட ஒரு நிலையிலே அந்த ஸ்திரீ காணப்பட்டாள். ஆனால் இயேசு அந்த வழியாக வந்தபோது அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தையாகிலும் தொட்டால் நான் சுகமாவேன் என்ற நம்பிக்கையோடு இயேசுவின் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள். அப்பொழுது அவள் சுகமானாள். அப்பொழுது இயேசு அவளை நோக்கி, மகளே, திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோடே போ என்றார். இயேசுவையே முழுவதுமாக நம்பி வந்த அந்த ஸ்திரீயை இயேசு குணமாக்கி அவருடைய சமாதானத்தின் ஆசீர்வாதத்தையும் தந்தார். நாமும் இயேசுவையே உறுதியாய் பற்றி கொண்ட மனதோடு அவரையே நம்பியிருப்போம். பூரண சமாதானத்தை பெற்றுக்கொள்வோம். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்து கொள்வீர். ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, பலவிதமான கவலைகள் எங்களுடைய மனதை நிரப்பும் போது எங்களுடைய விசுவாசம் தடுமாறுகின்ற இந்த சூழ்நிலையிலே எங்களை முழுவதுமாக உங்கள் கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம் அப்பா. இந்த வேளையிலும் பூரண சமாதானமாகிய தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொண்ட மனதோடு ஆண்டவரையே நம்பி இருக்க எங்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டுமாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன். Thank you. Have a blessed day.